பராசக்தி டீம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஜனவரி 10 தான் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத இப்ப ரீசெண்டா அபிஷியலாவே பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ இப்போ இந்த பராசக்தி படம் பாத்தீங்கன்னா ஜனவரி 14 இருந்து ஜனவரி 10க்கு ப்ரீபோன் ஆகப்பட்டிருக்கு. சோ ஜனநாயகன் படத்து கூட கிளாஷா தான் இந்த பராசக்தி படம் பாத்தீங்கன்னா இப்ப ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கான அரசியல் காரணங்களா என்ன அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கே தெரியும். சோ இப்போ சோசியல் மீடியால ஒரு சில விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த படத்தை ப்ரீபோன் பண்ணாங்க, எஸ்கே வந்து விஜய்க்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு எஸ்கே மேல எந்த இதுவும் இருக்கிற மாதிரி தெரியலங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லா டிஎம்கே தான் பாத்தீங்கன்னா இந்த எல்லா வேலைகளையுமே பார்த்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி எஸ்கேமே பார்த்தீங்கன்னா வளர்ந்து வர ஆக்டர் தானே, ஒரு பெரிய ஆக்டர்லாம் வந்து கிடையாது. அவர் சொன்னா கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. சோ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதான் வந்து முடிவு. சோ இதுல எஸ்கேவோட தப்பு எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் அதே மாதிரி இந்த ரெண்டு படத்துக்குமே கலெக்ஷன் வைஸா எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா டியூடு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டுமே பிளாக் பஸ்டர் தான். டியூட் படம் பாத்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணுச்சு. அதே மாதிரி பைசன் படமா பாத்தீங்கன்னா 75 கோடி ரூபாய் வசூல் பண்ணுச்சு. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா பெரிய வசூலுங்க. சோ இந்த மாதிரி இந்த ரெண்டு படமே பிளாக் பஸ்டர் தான் ஆச்சு. சோ தீபாவளி அப்படிங்கிறது பெரிய பண்டிகை கிடையாது, ஒரே ஒரு நாள் ஃபங்க்ஷன் தான், 3 நாள் வந்து லீவ் கிடைச்சது. சோ அதுலயே இந்த ரெண்டு படமும் இவ்வளவு பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி இப்போ பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண பண்டிகை கிடையாது, 10 நாள் ஹாலிடேஸ். சோ கண்டிப்பா ரெண்டு படத்துக்கு போறவங்களுமே போகத்தான் செய்வாங்க. ரெண்டு படத்துக்குமே கலெக்ஷனைஸா எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு தோணுது. ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மா பிளாக் பஸ்டர் தான், தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாட தான் போறாங்க. சோ பராசக்தி படத்தை பொறுத்த வரைக்கும் அதேமே ஒரு நல்ல திரைப்படமா கண்டிப்பா வரத்தான் போகுது. சோ ரெண்டுமே பிளாக் பஸ்டர் ஆகத்தான் போகுது, ரெண்டுமே நல்ல கலெக்ஷன் அப்படிங்கிறதுமே வரத்தான் போகுது. சோ கிளாஸ் வைஸா பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு தரமான கிளாஷா தான் இந்த ரெண்டு படங்களுமே இருக்க போகுது. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ பராசக்தி படத்தோடைய அடுத்த அப்டேட் வந்து பார்த்தோன்னா படத்தோடைய ஆடியோ லான்ச் தான். சோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஜனவரி 3ஆம் தேதி படத்தோடைய ஆடியோ லான்ச் பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சோ இப்ப பார்த்தோன்னா இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஜனவரி 3ஆம் தேதி நேரு அவுட்டோர் ஸ்டேடியம்ல பாத்தீங்கன்னா அந்த ஈவென்ட் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா ஒரு பெரிய ஈவெண்டா தான் அதுவுமே நடக்க போகுது. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்து ஜனநாயகன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துடைய நார்த் இந்தியா தியேட்டரிக்கல் ரைட்ஸ் ஜி ஸ்டுடியோஸ் அவங்க தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ நார்த்ல இந்த படத்துக்கு பெரிய ரிலீஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்டது. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஜி ஸ்டுடியோஸ் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. ஆனா இவங்க இது வரைக்கும் நார்த்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணது கிடையாது. சொல்ல போனா இவங்க ப்ரொடியூஸ் பண்ண துணிவு படமாகட்டும் வலிமை படமாகட்டும் ரெண்டு படத்துக்குமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நார்த்ல ரிலீஸ் ஆகல. சோ அப்படி இருக்கும்போது இந்த ஜனநாயகன் படத்தை எந்த அளவுக்கு நார்த்ல ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச்சுமே நடக்க போகுது. சோ படத்துக்கு மிகப்பெரிய ப்ரொமோஷனா அந்த ஆடியோ லான்ச் தாங்க இருக்க போகுது. சோ அந்த ஆடியோ லான்ச்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டேரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாருமே கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ ஒரு பெரிய ஈவெண்டா பாத்தீங்கன்னா அதை ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. 5 மணி நேரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இது போக இந்த படத்துல இருந்து மொத்தம் 4 சாங்ஸ் இருக்க போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா. சோ அதுல 2 சாங் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பேலன்ஸுக்கு 2 சாங் பாத்தீங்கன்னா ஆடியோ லான்ச்ல தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுல ஒரு சாங்கான லிரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் நேதா அவர் எழுதிருக்காராமா. இன்னொரு சாங்கான லிரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹேசன்பெர்க் எழுதிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த ஹேசன்பெர்க் யாரு அப்படிங்கறதுல யாருக்குமே வந்து தெரியல. எனக்கு தெரிஞ்ச அனிருத் லோகேஷ் கனராஜ் சேர்ந்து எழுதுற சாங் தாங்க ஹேசன்பெர்க். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ ஹேசன்பெர்க் எழுதிருக்கிற அந்த சாங் பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் ட்ராக்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ தரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்துக்கான 6வது பக்கமா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அனிருத் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்தை ஆடியோ லான்ச்சுக்கான கான்செப்ட்கான வேலைகளுமே பார்த்துட்டு தான் இருக்காரு. சோ இந்த மாதிரி ஜனநாயகன் படத்தோட வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. சோ ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அது நிறைய சர்ப்ரைசஸ் அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பர் ஸ்டாரோடைய ஜெயிலர் 2 படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்டர் சிவராஜ்குமார் இந்த படத்தை பத்தி ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்திருக்காருங்க. அதாவது இந்த படத்துல அவரோட போர்ஷன்ஸ் இப்ப எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ அவரோட போர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 10 வரைக்கும் எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது போக சிவராஜ்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூவா தான் இந்த பார்ட் 2 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம படத்துடைய கொஞ்ச நேரம் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா சிவராஜ்குமார் ஜெயிலர் படத்துல என்ட்ரி கொடுத்திருந்திருப்பாரு. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா தான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ மேபி எனக்கு தெரிஞ்சு அவரோட என்ட்ரி பாத்தீங்கன்னா படத்தோட செகண்ட் ஹாஃப்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இது போக ஆக்டர் மோகன்லால் அவரோட போர்ஷனுமே இப்ப எடுத்துட்டு தான் இருக்காங்க. சோ படத்துடைய என்டையர் ஷூட்டிங்குமே பாத்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்துக்குள்ள முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இது போக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆக்டர் நோரா ஃபத்தேஹி இந்த படத்துல ஒரு ஐட்டம் சாங் அப்பேர் ஆகுறாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா அந்த சாங் ஷூட்டுமே எடுத்து முடிச்சிட்டாங்களாமா. சோ இது போக இந்த படத்தை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த படத்துல இருந்து ஒரு ப்ரோமோ ஒன்னு வரப்போகுது. நியூ இயர் ஸ்பெஷலாவோ அல்லது பொங்கல் ஸ்பெஷலாவோ அந்த ப்ரோமோவை ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். சோ இப்போ வரைக்கும் அதுக்கான அப்டேட் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணல, சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்து தலைவர் 173 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்க்கிங் படத்தோட டேரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. சோ ராம்குமார் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க்க முடிச்சிட்டாராமா. சோ இது வரைக்கும் சூப்பர் ஸ்டார் கிட்ட 2 நரேஷன் அப்படிங்கறத முடிச்சிருக்காரு. சோ 2 தடவையுமே சூப்பர் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா கதை கேட்டுட்டு சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராமா. சோ படத்தோட ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் SR 49 இருந்ததுதான் இப்ப தலைவர்
STR 173 மாறி இருக்கு. STRக்கு சொல்லப்பட்ட ஸ்டோரி தான் இது. அதெல்லாம் STR வந்து பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்டா இருப்பாரு. இதெல்லாம் சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தா காலேஜ்ல ப்ரொஃபஸரா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ல வந்து பார்த்தா ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சோ அந்த ஸ்கிரிப்ட பத்தி வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தா ஒரு லைட் ஹார்ட்டடா தான் இருக்க போகுது. ஒரு ஃபீல் குட் ஃபிலிமா தான் இருக்க போகுது. சோ அதுக்குள்ளேயுமே பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு ஏத்த மாதிரி இந்த மாஸ் எலமெண்ட்ஸும் இருக்கும். அண்ட் அதே மாதிரி காமிக்கலான ஒரு சில எலமெண்ட்ஸுமே கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ மொத்தமா எல்லாம் சேர்த்து ஒரு ஃபீல் குட்டான ஃபேமிலி என்டர்டைனர் திரைப்படமா இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ ரொம்ப நாள் கழிச்சு சூப்பர் ஸ்டார் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் திரைப்படம் பத்தினா வரப்போகுது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. STR உடைய அரசன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்துல ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல கோவில்பட்டியில எடுத்து முடிச்சிட்டாங்க. சோ படத்துடைய செகண்ட் ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ஜனவரி 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அதுக்கப்புறம் பொங்கல்ல ஒரு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ இது போக இந்த படத்துடைய கதை பத்தி ஒரு அப்டேட் ஒன்னு கிடைச்சிருக்கு. சோ இது கன்ஃபார்மா அப்படிங்கிறது கிளியரா தெரியல. அதாவது இந்த அரசன் படத்துல STR வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருந்து இருக்காரு. மதுரை டைகர்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம்ல வந்து இருக்காரு. சோ அப்படியே மதுரையில ஒரு நல்ல பிளேயரா இருக்கக்கூடிய அவரு ஒரு ஈவெண்ட்டுக்காகவோ அல்லது ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்காகவோ வட சென்னைக்கு போறாரு. சோ அப்படி அவர் வட சென்னைக்கு போனதுக்கு அப்புறமா அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ப்ராப்ளம் ஒன்னு வந்துருது STRக்கு. சோ அப்ப STR வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலை ஒன்னு பண்ணிடுறாரு. ஒரு கேங்ஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ணிடுறாரு. சோ அந்த கேங்ஸ்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வட சென்னையில இருக்கக்கூடிய குணா, செந்தில் அண்ட் சந்திரா இவங்க 3 பேருக்குமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஆளத்தான் கொலை பண்ணிடுறாரு. அப்படிதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கதைக்குள்ள வராங்களாமா. அண்ட் அதே மாதிரி விஜய் சேதுபதி கூட இருக்கிற ஒரு ஆளை தான் பாத்தீங்கன்னா கொலை பண்ணிடுறாரு. சோ அதனாலதான் படத்துல மெயின் ஆன்டாகனிஸ்டா விஜய் சேதுபதி வர போறாராமா. சோ அதுக்கப்புறம் அங்க என்னென்ன சம்பவங்கள்லாம் அரங்கேறிச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த கதையை கேட்கும் போது அந்த அளவுக்கு புதுசா ஒன்னும் தெரியல. ஆல்ரெடி நம்ம பார்த்து பழகின பழைய ஸ்டோரி தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இது வந்து வெற்றிமாறன் ஸ்டைல்ல எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது போக டூரிஸ்ட் ஃபேமிலில வந்த யோகலட்சுமி அவங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு கேரக்டர் ஒன்னு பிளே பண்றோம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ மேபி STRோட சிஸ்டரா இந்த படத்துல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இப்போதைக்கு இந்த அரசன் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பாத்தீங்கன்னா கோவில்பட்டியில முடிச்சிட்டாங்க. படத்தோட செகண்ட் ஷெட்யூல் பாத்தீங்கன்னா ஜனவரி 5ஆம் தேதி சென்னையில ஸ்டார்ட் ஆக போகுது. சோ ஷூட்டிங்க எப்ப முடிக்க போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் பிரதீப் ரங்கநாதன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்ப எல்லைக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு படம் டைரக்ட் பண்ணி அவரே ஆக்ட் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். அந்த படத்தை AJS தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறதுமே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? சோ இப்ப அந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சோ இப்ப அடுத்த வருஷம் பொங்கல் முடிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ப்ரீ ப்ரொடக்ஷன் ஓகே ஸ்டார்ட் பண்ண போறாங்களாமா. அந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு சைஃபை ஃபிலிமா வந்து இருக்க போகுது. சோ இது போக அந்த ப்ராஜெக்ட பத்தி வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் மீனாட்சி சௌத்ரி அவங்க தான் அந்த படத்துல ஃபிலிமேட் பண்ண போறாங்க. டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ எல்லைக்கு படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி பிப்ரவரி மாசம் தான் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.